தமிழக அமைச்சரவை முடிவெடுத்தும் அதன் முடிவு மீது எந்தவிதமான முடிவையும் அறிவிக்காமல் இருக்கக்கூடிய ஆளுநருக்கு உத்தரவிட வேண்டும் என்று பேரறிவாளன் தாக்கல் செய்த மனு மீதான இறுதிக்கட்ட விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய டெல்லி சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. தற்போது இறுதி விசாரணையில என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருது, என்னுடைய பின்னணி என்ன? பேரறிவாளனை தன்னுடைய வழக்கினுடைய விசாரணையில் இருந்தும் இந்த வழக்கு தொடர்பான எல்லா வழக்குகளிலும் இருந்தும் தன்னை விடுவிக்க வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை தற்போது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி நாகேஸ்வர ராவ் தலைமையிலான அமர்வில் நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக மத்திய அரசின் தரப்பில் இன்று ஆஜராகிய சொலிசிட்டர் ஜெனரல் KN நடராஜ் அவர்கள் மிக முக்கியமாக பேரறிவாளனை விடுவிப்பது தொடர்பாக குடியரசுத் தலைவர் தான் முடிவெடுக்க வேண்டும் எனவும், ஏற்கனவே அது தொடர்பான எல்லா நகல்களும் ஆவணங்களும் ஆளுநருக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டு விட்டது என்ற ஒரு வாதத்தை தற்பொழுது அரசின் சார்பாக முன்வைத்திருக்கிறார்கள். பேரறிவாளன் தரப்பை பொறுத்த அளவில் தன்னுடைய 19ஆம் வயதிலிருந்து அவர் சிறையில் இருப்பதாகவும், தன்னுடைய பெரும்பாலான வாழ்நாளை அவர் சிறையிலேயே கழித்திருப்பதால் வயதான பெற்றோரை கருத்தில் கொண்டு அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இன்று பேரறிவாளன் தரப்பானது வாதமாக முன்வைத்து வருகிறார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணையானது தற்பொழுதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த முறை நவம்பர் மாதம் இந்த வழக்கினுடைய விசாரணையானது உச்சநீதிமன்றத்தில் வரப்பட்ட பொழுது பேரறிவாளன் விடுதலைக்கு மத்திய அரசானது கடும் எதிர்ப்பினை முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இருந்தாலும் இதனுடைய இறுதி முடிவை தமிழக ஆளுநர் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்பொழுது இது தொடர்பான முடிவை குடியரசுத் தலைவர் எடுப்பதா அல்லது ஆளுநர் எடுப்பதா என்பதில் சட்ட சிக்கல் உள்ளதாக புதிய ஒரு வாதத்தை மத்திய அரசானது உச்சநீதிமன்றத்தில் வாதமாக முன்வைத்திருக்கிறது. ஆனால் பேரறிவாளன் தரப்பானது இதற்கு கடும் எதிர்ப்பினை தற்பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவருக்கான பரோல் ஆனது வழங்கப்பட்டுள்ளது. அதனால் அவரை உடனடியாக விடுதலை செய்வதில் இறுதி முடிவுகளை தாங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தை தான் மத்திய அரசும் இந்த வழக்கை தொடர்ச்சியாக முன்வைத்து வருவதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் மனுக்களானது குடியரசுத் தலைவர், ஆளுநர் ஆகிய இருவருக்கும் வழங்கப்பட்ட பின்னரும் கடந்த பல்வேறு ஆண்டுகளாக இதன் மீதான இறுதி முடிவை ஆளுநர் எடுப்பதற்கு ஏன் காலதாமதம் ஆகிறது என்ற ஒரு கேள்வியை பேரறிவாளன் தரப்பானது மீண்டும் இன்றைய விசாரணையின் பொழுது வாதங்களாக முன்வைத்து வருகிறார்கள். உச்சநீதிமன்றத்தை பொறுத்த அளவில் ஆளுநர் இதன் மீது முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவினை பிறப்பிக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு தேவையான மருத்துவ வசதிகளை வழங்குவதற்கான உத்தரவையும் கடந்த நவம்பர் 27ஆம் தேதி உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கானது இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருப்பதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேவா, இப்ப ஜனாதிபதி தான் இந்த விஷயத்துல முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்றது மீண்டும் இந்த வழக்கை ஆரம்ப கட்டத்துக்கே கொண்டு போற ஒரு முயற்சியாகவும் பேரறிவாளன் தரப்பு வழக்கறிஞர்கள் பார்க்கறாங்க. இதுல இறுதி விசாரணையில் ஏற்கனவே ஆளுநர் முடிவெடுக்கலாம் அப்படின்றது தான் உச்சநீதிமன்றத்துடைய கடந்த வழக்கு விசாரணையின் போது எடுத்த நிலைப்பாடு. இப்ப மீண்டும் மத்திய அரசு இது நிலையை வைக்கிறதுக்கான காரணம் என்ன? எப்போது தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சுசித்ரா? உச்சநீதிமன்றத்தை பொறுத்த அளவில் ஆளுநர் அலுவலகம் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை கடந்த ஒரு 3-4 முறை வழக்கு விசாரணையானது வந்த பொழுது நீதிபதிகள் தமிழக அரசிற்கு ஒரு பரிந்துரையாக வழங்கியிருந்தார்கள். தமிழக அரசு ஆளுநரிடம் நேரடியாக பேசி இதன் மீது எவ்வாறு எப்பொழுது முடிவெடுக்க முடியும் என்பதை பதிலாக பெற்று வர வேண்டும் என்ற ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தார்கள். காரணம் என்னவென்றால் உச்சநீதிமன்றத்தால் நேரடியாக ஆளுநருக்கு ஒரு உத்தரவினை பிறப்பிக்க முடியாது. சட்ட ரீதியில் பல்வேறு பிரச்சனைகள் அதில் இருக்கிறது என்ற ஒரு காரணமும் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் ஆளுநர் அலுவலகத்தை பொறுத்த அளவில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கானது நிலுவையில் இருக்கும் வரை தன்னால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது, அதனால்தான் காலதாமதம் ஆகிறது என்ற ஒரு பதிலை ஆளுநர் அலுவலகமானது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக முன்வைத்திருக்கிறது. 2 தரப்பினரிடையே இது போன்ற ஒரு கருத்து வேறுபாடும் நிலவி வருகிறது. பல்வேறு சட்ட சிக்கல்கள், இது மட்டுமல்லாமல் ஆளுநர் அதிகபட்ச அதிகாரம் படைத்த ஒருவருக்கே இது போன்ற விடுதலை ஒரு வழக்கிலிருந்து விடுதலை செய்வதற்கான அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை மத்திய அரசும் உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்து வருகிறது. கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும் பொழுது இதனை எவ்வாறு சுமூகமாக தீர்த்து முடிப்பது என்பது தொடர்பான ஒரு கோணத்தில் தான் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கினை தற்பொழுது அணுகி வருகிறது. அதன் அடிப்படையில் மிக விரைவிலேயே அவர்கள் இதற்கான அந்த இறுதி உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இருந்தாலும் அவரை
விடுதலை செய்ய வேண்டுமா செய்யக்கூடாதா என்பது தொடர்பான முடிவினை உச்சநீதிமன்றத்தால் இந்த விவகாரத்தில் பிறப்பிக்க முடியாது என்பதைத்தான் மிக முக்கியமாக கூற முடியும் தேவா. ஆளுநரோ அல்லது குடியரசுத் தலைவர் ஆகிய 2 பேரில் ஒருவர் மட்டும்தான் அவரை விடுதலை செய்ய முடியுமா முடியாதா என்பதை தெரிவிக்க முடியும் தேவா. இப்ப பேரறிவாளன் தரப்புல 25 ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளாக சிறையில் இருக்காங்க. கால தாமதம் அப்படின்றது சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப கடினமான சூழ்நிலையா இருக்கும். பெற்றோர்கள் உடல் நிலை பாதிக்கப்பட்டு தற்போது ரொம்ப கவலைக்கிடமான நிலையில் அவருடைய தந்தை இருக்காரு. இந்த நிலையில பேரறிவாளன் தரப்புல இருந்து இந்த வழக்கை எவ்வளவு சீக்கிரமா முடிக்கணும்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. குறிப்பா அவங்க தரப்புல ஆஜராயிருக்கக்கூடிய வழக்கறிஞர் இந்த ஜனாதிபதி தான் இந்த விஷயத்துல முடிவெடுக்கணும் அப்படின்ற மத்திய அரசு வாதத்தை வைக்கும்போது அவர் தரப்புல என்ன வாதம் வச்சிருக்காங்க சுசித்ரா? பேரறிவாளன் தரப்பில் இன்று ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர் நாராயணன் பொறுத்த அளவில் ஏற்கனவே பரோல் வழங்கப்படுவதை காரணம் காட்டி அவருடைய விடுதலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது என்ற ஒரு வாதத்தை அவர் எழுத்துப்பூர்வமாகவும் அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய அந்த விசாரணை தொடங்கியதுமே அவர் அந்த வாதத்தை தான் முன்வைத்தார். பேரறிவாளனுடைய தந்தை மட்டுமல்ல, பேரறிவாளனுக்கும் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறது, உடல்நிலை மோசமாக பாதிக்கப்பட்டு வருகிறது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை காட்டிதான் இந்த விடுதலை கேட்கிறோம். பெரும்பாலான கால அவகாசம் தன்னுடைய வாழ்நாளே சிறையில் முடிந்ததை காரணம் காட்டியாவது கொஞ்சமாவது தன்னுடைய மனு மீது பரிசீலனை செய்து கருணை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய தரப்பை பொறுத்தளவில் மத்திய அரசினுடைய இன்றைய வாதத்திற்கு கடும் எதிர்ப்பினை கோபால் சங்கர் நாராயணன் முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் 2019ஆம் ஆண்டே ஆளுநர் தான் இது தொடர்பான முடிவினை எடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு இறுதி முடிவானது எடுக்கப்பட்டு விட்டாலும் தற்பொழுது ஏன் குடியரசுத் தலைவரை நோக்கி மத்திய அரசானது இந்த வழக்கினை திசை திருப்புகிறது என்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றத்தில் அவர் தற்பொழுது சற்று முன் ஒரு கேள்வியாகவே நீதிபதிகளுக்கு முன்வைத்திருக்கிறார். தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா. தமிழகத்தில் ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் 10 லட்சம் பேர் கூடுதலாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அலுவலகம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் மாநிலத்தில் 6,26,74,446 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் ஆண்கள் 3,08,38,473 பேர், பெண்கள் 3,18,28,727 பேர், மூன்றாம் பாலினத்தவர் எண்ணிக்கை 7,246. இறுதி வாக்காளர் பட்டியலில் ஆண்களை விட கூடுதலாக 10 லட்சம் பெண்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதிகபட்சமாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் 6,94,845 வாக்காளர்கள் உள்ளனர். குறைந்த வாக்காளர்களை கொண்ட சென்னை துறைமுகம் தொகுதியில் 1,76,272 வாக்காளர்களே உள்ளனர். இந்த தேர்தலில் 8,97,694 பேர் முதல் முறை வாக்காளர்களாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஆண்கள் 4,80,953, பெண்கள் 4,16,423. வேட்பாளர் பட்டியலை elections.tn.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம். 2021ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியுடன் 18 வயது பூர்த்தியடைந்தவர்களின் பெயர் இறுதி வாக்காளர் பட்டியலில் இல்லாவிடில் சம்பந்தப்பட்ட அலுவலகங்களிலும் www.nvsp.in என்ற இணையதளம் வழியாகவும் வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் தொடர்பாக சந்தேகம் இருந்தால் 1950 என்ற இலவச எண் மூலமாக மாவட்டங்களில் உள்ள தொடர்பு மையங்களை அணுகலாம். சென்னையில் உள்ள தமிழக தலைமை தேர்தல் ஆணையத்தை 1800-4252-1950 என்ற எண் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் இறுதி வாக்காளர் பட்டியலை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், கொரோனா முன்னெச்சரிக்கையால் சென்னையில் வாக்குச்சாவடியின் எண்ணிக்கை 3,754 இருந்து 6,178 அதிகரிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுவிட்டாலும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் நாள் வரை வாக்காளர் பெயர் சேர்ப்பு படிவங்களை அளிக்கலாம் என்று மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். எதுக்காக இந்த 1000 ஃபிக்ஸ் பண்ணா, ஒன்று கோவிட் ஒரு ரீசன், இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீயா கூட்டம் எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இதுதான் இனிமேல் நார்மல் ஆக போகுது. 1000ங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்பரை. ஏன்னா சீக்கிரம் வரலாம், சீக்கிரம் போலிங் நடக்கும், சீக்கிரம் வேலை முடியும், இந்த மாதிரியான பல்வேறு காரணங்கள். அதனால என்னன்னா 3700 அப்படிங்கிற நம்பர் ஆஃப் பூத்ஸ் 3754ங்கிற பூத் 6128 மாறுது.
மத்திய அரசு விவசாயிகளிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தற்போது மீண்டும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. கூடுதல் தகவலோடு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சிஸ்ரா. சிஸ்ரா, தற்போது பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு. என்னென்ன அம்சங்கள் முன்வைக்கப்படுது? விவசாயிகள் தரப்புல என்ன பிரதானமான கோரிக்கை? இப்போ மத்திய அரசு தரப்பிலிருந்து எப்படி இறங்கி வந்திருக்காங்களா, இல்ல அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? இப்ப விவசாய சங்கங்கள் மத்திய அரசு இடையேயான 10ஆம் கட்ட பேச்சுவார்த்தை டெல்லியில் விக்யான் பவனில் சற்று நேரத்திற்கு முன்பு தொடங்கியுள்ளது. மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர், வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் இந்த பேச்சுவார்த்தையில் மத்திய அரசின் சார்பாக பங்கேற்றுள்ளனர். மிக முக்கியமாக இன்றைய பேச்சுவார்த்தையை பொறுத்தளவில் 3 திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை மத்திய அரசு நிச்சயமாக கையில் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் தற்பொழுது விவசாய சங்க தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வழங்கிய 4 கோரிக்கைகள் ஏற்கனவே 2 கோரிக்கைகளை மத்திய அரசு ஒப்புதல் வழங்கிய கோரிக்கைகளால், அதாவது வேளாண் பெறுவது, அது தவிர விலை தொடர்பான அந்த இறுதி முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு உத்தரவாதத்தையும் மத்திய அரசு வழங்க வேண்டும் என்ற ஒரு தொடர்பான கோரிக்கையை தான் ஆகிய விவசாயிகள் மத்திய அரசு அமைச்சர்கள் இடையே நடைபெற்ற வரக்கூடிய பேச்சுவார்த்தை 10ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே 9 கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்த நிலையில் தற்போது நம்பிக்கையோடு 10ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியிருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை கொடுத்த சிஸ்ரா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நீர் மேலாண்மை தொடர்பாக ஹார்பிக் மற்றும் நியூஸ் 18 ஆகியவற்றின் முன்னெடுப்பான மிஷன் பாணியின் ஒரு பகுதியாக வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள வாட்டர் தானுக்கு பெரும் ஆதரவு கிடைத்திருக்கிறது. அவற்றில் ஒரு சிறப்பு குரல் இதோ. स्वच्छता और पानी. Pledge to use water mindfully every time, every day, and encourage others to do the same. We are made of water. Water is life itself. Water is health, water is hygiene, water is safety, and water is future. I also pledge to support water conservation efforts and water equality, and work towards a day no one has to struggle for water. हमको बचानी है ये जिंदगानी. மறைந்த திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி சூழ்ச்சி செய்து முதலமைச்சரானதாக காஞ்சிபுரத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட முதலமைச்சர் முன்னதாக ராமானுஜர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். அங்கு அவருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. தொடர்ந்து யானைக்கு உணவு வழங்கிய முதலமைச்சர் அதனிடம் ஆசையும் பெற்றுக் கொண்டார். அதையடுத்து பரப்புரையில் ஈடுபட்ட முதலமைச்சர் நாட்டு மக்களுக்கான கட்சி திமுக இல்லை என்றும் அது அவருடைய வீட்டு மக்களுக்கான கட்சி என்றும் விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசிய அவர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அல்ல என்ற மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டுக்கும் விளக்கம் அளித்தார். மக்களால் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் எம்எல்ஏக்கள் தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க முடியும். நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்க முடியும். பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் எந்த கட்சி கிடைக்குதோ அந்த கட்சி சேர்ந்தவர் தான் அதுல தலைவராக தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக முடியும். நேரடியாக யாரும் மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக முடியாது என்பதை திரு ஸ்டாலின் அவருக்கு தெரிவிச்சுக்கிறார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி மறைந்த கருணாநிதி எப்படி முதலமைச்சர் ஆனாரோ அதே பாணியில் தான் தானும் முதலமைச்சர் ஆனதாகவும் கூறியுள்ளார். இந்த மாவட்டத்தில் பேர் அண்ணா அவர்கள் இன்றைக்கு உழைத்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றார். துரதிருஷ்டவசமாக அவர் மறைந்தார். அப்பொழுது திரு கருணாநிதி அவர்கள் சூழ்ச்சி செய்து முதலமைச்சராக வந்தார். உங்களுடைய தந்தை நேரடியாக முதலமைச்சராக வரவில்லை. வேறு அண்ணாவுக்கு தான் ஓட்டுகளை போட்டார். மக்கள் அன்றைய தினம் தமிழகத்தை ஆளக்கூடிய தகுதி வேறு அண்ணாவுக்கு இருக்கின்றது. அந்த அண்ணாவர்களுக்கு தான் முதலமைச்சராக வேண்டும் என்று வாக்குகள் அளித்தார். திரு கருணாநிதிக்கு அல்ல. அதே உங்களுடைய தந்தை எப்படி முதலமைச்சர் ஆனாரோ அதே போலதான் இந்த எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் ஆனார். வாலாஜா பேருந்து நிலையம் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஜனவரி 27ஆம் தேதி சசிகலா விடுதலையானாலும் தமிழகத்தில் அடுத்த முறையும் அதிமுக தான் ஆட்சியை பிடிக்கும் என்று மு.க. ஸ்டாலினுக்கு மறைமுகமாக பதிலளித்துள்ளார். 27ஆம் தேதிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருப்பாரா இல்லையா என்று திரு ஸ்டாலின் அவர்களே நாங்கள் ஒன்றை கூறிக்கொள்கிறோம். ஏற்கனவே இப்படித்தான் நீங்கள் பேசினீர்கள். வருகின்ற 27ஆம் தேதி
நாம் தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவி அம்மாவுடைய நினைவிடத்தை திறக்கின்றோம். அம்மா மீது ஆணையிட்டு சொல்கின்றோம். அடுத்து இப்பொழுது வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலும் அனைத்து இந்திய அண்ணா இதனிடையே காஞ்சிபுரம் தேரடி பகுதியில் முதலமைச்சர் பரப்புரையில் ஈடுபட்டு இருந்த போது அருகே மசூதியில் இருந்து பாங்கு ஒலி கேட்டது. இதையடுத்து தன்னுடைய பேச்சை நிறுத்திய முதலமைச்சர் பாங்கு ஒலி நிற்கும் வரை அமைதி காத்து பிறகு தன்னுடைய பரப்புரையை தொடர்ந்தார். ஜெயலலிதா இருந்தபோது சசிகலாவுடன் எல்லோரும் உறவாக இருந்ததாகவும் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியை தொடர வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். மதுரை ஆரப்பாளையத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கிய பிறகு செய்தியாளரிடம் பேசிய அவர் தற்போது அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். எல்லாரும் தான் உறவோடு தான் இருந்தான். அதை பத்தி எல்லாம் இல்லை. நீ நாங்க மட்டும் உறவோடு நீ அப்படி ஒரு மதியோடி ஒரு குறுக்கு சால் ஓட்டுறாரு குறுக்கு ஓட்டு எல்லாரும் உறவோடு தான் இருந்தான். என் தாய் பின்னால் இருக்கும்போது எல்லோரும் உறவாகத்தான் இருந்தோம். இன்னைக்கு இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும். அம்மாவுடைய அரசு தரமாக இருக்க வேண்டும். அம்மாவுடைய ஆட்சி தொடர வேண்டும். ஒட்டுமொத்தமாக மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் தான் மீண்டும் தமிழகத்தில் ஆள வேண்டும். அம்மாவுடைய அரசு 3வது முறையாக அமைய வேண்டும். அதிர்ஷ்டம் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் 3 முறை முதலமைச்சர் ஆனார் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். திமுக சார்பில் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரண்மனைப்புதூர் ஊராட்சியில் மக்கள் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்ட நிலையில் அப்போது பேசிய மு க ஸ்டாலின் இந்த தொகுதிக்கான எம்எல்ஏவான ஓ பன்னீர்செல்வத்தை எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சனம் செய்த மு க ஸ்டாலின் இனி பழனிசாமி அல்லது இபிஎஸ் என்று அழையுங்கள் என்று கூறினார். ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறிய ஓபிஎஸ் இதுவரை அது என்ன மர்மம் என்று கூறவே இல்லை என்று மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தை யார் விட்டாலும் தான் விடப்போவதில்லை என்று மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். அதோடு 27ஆம் தேதி சசிகலா வெளியே வந்த பிறகு ஓபிஎஸ் இதே பதவியில் இருப்பாரா என்று கூட தெரியாது என்றும் தெரிவித்துள்ளார். அரசியல்ல ஒரு சிலருக்கு பெரிய லக்கெல்லாம் கிடைக்கும், லக்கெல்லாம் அடிக்கும். அது மாதிரி லக்கில் வந்தவர் ஒரு முறை இல்ல 3 முறை முதலமைச்சரா இருந்துட்டாருங்க. அவரு 3 முறை முதலமைச்சர் வாய்ப்பு யாருக்கும் கிடைக்கல. 3 முறை முதலமைச்சர். கலைஞர் கிடைச்சது, ஜெயலலிதா கிடைச்சது, எம்ஜிஆர் கிடைச்சது, அது வேற. இப்ப இவருக்கு 3 முறை முதலமைச்சர் வாய்ப்பு கிடைச்சது. அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சவருக்கு பன்னீர்செல்வம் தான். கட்சியின் தற்போதைய வளர்ச்சிக்கேற்ப தொகுதிகளை கேட்போம் என்று பாமக தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர் இடஒதுக்கீடு பிரச்சினைக்கு தீர்வு கண்ட பிறகு கூட்டணி குறித்து ராமதாஸ் அறிவிப்பார் என்றும் கூறியுள்ளார். 3வது பெரிய கட்சியா 2016 தேர்தல் நிரூபிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு எங்க கட்சியினுடைய வளர்ச்சி இருக்குது. அதுக்கு தக்கவாறு தான் இருக்கும். இடஒதுக்கீடு முடிஞ்ச பிறகு கூட்டணி இருக்கா எப்படிங்கறத மருத்துவரைய முடிவு பண்ணுவார். அப்பதான் அதை பத்தி பேச முடியும். நீர் மேலாண்மை தொடர்பாக ஹார்பிக் மற்றும் நியூஸ் 18 ஆகியவற்றின் முன்னெடுப்பான மிஷன் பானையின் ஒரு பகுதியாக வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள வாட்டர் தானை முன்னிட்டு டெல்லியை சேர்ந்த சிறுவர்கள் கூறியிருப்பதை தற்போது பார்க்கலாம். Water is the precious gift given by God to us. But many parts of our country are facing severe shortage of water. What's the reason behind that? That reason is our own carelessness. Water conservation starts at home, and the measures are very simple to implement and make habits. Always turn off the faucet while brushing. Use bucket and mugs instead of shower heads. Use washing machine only on full load. Use gravity filters to purify water instead of RO purifier, as it wastes a lot of water. Let's join each other's hand and be the part of Mission Pani, which believes that each one of us has the power to make changes. हमको बचानी है ये जिंदगानी.
திருச்சி மாவட்டம் சூரியூரில் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு இன்று காலை 9 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்பான கூடுதல் தகவலோடு நம்முடைய திருச்சி மண்டல தலைமை செய்தியாளர் மகேஷ் இணையராரிடம் பேசலாம். மகேஷ், தற்போது ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. எவ்வளவு காளைகள் பங்கேற்றிருக்கு? கள விவரங்கள் என்ன? தேவபிரியன் 6 மணி நேரத்தை கடந்து திருச்சி மாவட்டம் சூரியூரிலே ஜல்லிக்கட்டு மிக விறுவிறுப்பாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டியை ஒரு 3:30 மணி அளவிலே முடிப்பதாக திட்டமிட்டிருந்தார்கள். காலை 9 மணிக்கு தொடங்கி 3 மணி அளவில் முடிப்பதாக திட்டமிட்டிருந்தார்கள். காளைகள் அழிப்பது தாமதம் ஏற்பட்ட காரணத்தினாலும் தொடர்ச்சியாக காளைகளுடைய எண்ணிக்கை எதிர்பார்த்தை விட அதிகமாக அந்த காரணத்தினாலும் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது குறித்து அதிகாரிகள் தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது வரை ஒரு 500க்கும் மேற்பட்ட காளைகள் அழித்து விடப்பட்டிருக்கின்றன. 369 வீரர்கள் மொத்தமாக, அதாவது ஒவ்வொரு சுற்றுக்கும் 70 பேர் என 369 வீரர்கள் தற்பொழுது வரை களத்திலே நின்று காளைகளை அடக்கி கொண்டிருக்கிறார்கள், காளைகளை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக ஒரு உற்சாகமான வீரர்கள் இங்கே களத்தில் இருந்தாலும் கூட அவர்களை மேலும் ஊக்கப்படுத்துகின்ற வகையிலே பல்வேறு சிறப்பு பரிசுகள் அளிக்கப்படுகின்றன. மாடு பிடித்தால் பொன்னும் கிடைக்கும், தங்கமும் கிடைக்கும், மண்ணும் கிடைக்கும், மனையும் கிடைக்கும் என்கிற வகையிலே தங்க சங்கிலி, வீட்டு மனை, இருசக்கர வாகனம், வெள்ளி குத்து விளக்கு உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் இங்கே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சிறந்த மாடுபிடி வீரர்கள், சிறந்த காளை வளர்ப்புடைய உரிமையாளர் உள்ளிட்டவர்களெல்லாம் சிறப்பு பரிசுகளும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தற்பொழுது வரை ஒரு 30 பேர் சிறு காயங்களுக்கு முதலுதவி பெற்று சென்றிருக்கார்கள். அதிலிருந்து சிறு காயங்களுக்காக மேல் சிகிச்சைக்காக ஒரு 3 பேர் திருச்சி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது திருச்சி மாவட்டத்தில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி. ஒவ்வொரு மாதமும் தை 2ஆம் தேதி நடைபெறும். 2ஆம் தேதி கனமழையின் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டு ஒத்திவைக்கப்பட்டு தற்பொழுது மிக உற்சாகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டியானது இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மகேஷ். கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்திருக்கக்கூடிய நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை அது நம்மிடையே மீண்டும் தோற்றுவித்திருக்கிறது. இதேபோல் கொரோனாவை ஒழிக்க மத்திய அரசு அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த ஒரு தனி ஒரு நபருக்கும் கொரோனாவில் இருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பே சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம். எளிய மனிதனின் கனவு வெற்றி பெற முயற்சி அவசியம் என்கிறார் கணேசன். கர்னல் கணேசன் 2 வருடங்கள் தென் துருவத்தில் இந்திய குழுவினருக்கு தலைமை தாங்கியவர். தமிழக கிராமத்தில் பிறந்த கணேசன் ராணுவ பொறியாளராகி தென் துருவ இந்திய ஆராய்ச்சியாளர்கள் குழுவிற்கு தலைமை தாங்கிச் சென்றது குறித்து பெருமிதம் கொண்டார். 480 நாட்கள் தென் துருவத்தில் தங்கியிருந்து வெற்றிகரமாக பணியினை முடித்ததாக சொன்னார். அண்டார்டிகா ஆய்வு தலைமை 2 விதமாக இருக்குது. ஒன்று கோடை காலத்தில் மட்டும் அங்கே தங்கி இருந்து ஆய்வு பண்ணிட்டு வந்துடுவாங்க. குளிர்காலத்தை தாங்க முடியாது. குளிர் -90 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். அதுக்கு வேண்டிய வசதிகள் மெடிக்கல் இதெல்லாம் இருக்காதுங்கிறதுக்காக குளிர்காலத்தில் யாரும் பெரிய பெரிய நாடுகளுடைய ஆய்வுதல் தான் இருக்குது, குளிர்காலத்தில் இருக்காது. ஸோ இந்தியாவுடைய ஆய்வுதளம் 1984 ஆரம்பித்தது. தக்ஷின் கங்கோத்திரின்னு பேர். தக்ஷின் கங்கோத்திரி ஆரம்பித்தாங்க 1984 பிப்ரவரியில் ஆரம்பித்தாங்க. நான் அடுத்த ஒரு வருஷத்துலேயே இந்த ஆய்வுதளத்தை நம்ம நிரந்தரமாக வருஷம் முழுக்க தங்கி இருக்கிறத மாதிரி ஏற்பாடு பண்ணணும் அப்படியே பண்ணி 1984 81 போனாங்க. 82 ஒரு ரிஹர்சல், 83 போயிட்டு ஸ்டேஷன் கட்டிட்டாங்க. யூகேலேருந்து ஆர்டர் பண்ண ஸ்டேஷன் அது. கம்ப்ளீட்டாக பிரித்து அடுக்கி திரும்ப அசம்பிள் பண்ணிடலாம். ஃபுல் வீடும் எல்லா விதமான கன்செப்ட் எல்லாருக்கும் யூகே டெக்னாலஜி அரேஞ்ச் பண்ணி தக்ஷின் கங்கோத்திரி இந்த ஸ்டேஷனை 1983 பிப்ரவரி ஆரம்பித்தாங்க. அது குளிர்காலத்தில் தங்கியிருக்கிற கமாண்டர் ஒரு இராணுவ அதிகாரியாக இருக்கணுங்கிறது அவங்களுடைய ஒரு அரேஞ்ச்மெண்ட் அது. ஏன்னா இராணுவ அதிகாரிகள் குளிர்காலத்தில் ஹை ஆல்டிடியூட்லாம் இருந்த ஒரு அனுபவம் இருக்கும். ப்ளஸ் டிசிப்ளின் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுற டீமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை இருக்கும். அப்படிங்கிற முறையில் ஒரு கர்னல்ங்கிற ரேங்கில் உள்ள இராணுவ அதிகாரி தான் தேர்வு பண்ணி அனுப்புவாங்க. அப்படி தான் அதுக்கு முந்தி நடந்துக்கிட்டு இருந்தது.
ஸோ அது மாதிரி வந்தப்போ 1987 நான் வந்து 3 வருஷம் என்னுடைய கமாண்டு முடிய போகிற டைம் 4 இன்ஜினியர் ரெஜிமெண்ட்டுங்கிற என்ஜினியர் ரெஜிமெண்ட்டை கமாண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அருணாச்சல் பிரதேசத்தில் இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து ஜம்மு காஷ்மீருக்கு வந்தோம். ஸோ ஜம்மு காஷ்மீரில் இருந்துட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முடிய போகிற சமயத்தில் இந்தியாவோட ஆயுதத்துக்கு தலைவராக போகக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் வாலண்டியர், இட் இஸ் நாட் ஆர்டர், வாலண்டியராக இருக்கவங்க பேர் கொடுங்க அப்படின்னாங்க. அப்போ நான் வந்து என்னுடைய டென்யூர் முடிய போகுது, இது ஒரு வாய்ப்பு அங்கே போகிறதுக்கு. எனக்கு என்னுடைய பையங்க 2 பையனுங்க எனக்கு சின்ன சின்ன பையங்களாக இருந்தானுங்க. படிப்புக்காக காலேஜ் அங்கே எங்கே அலைய வேண்டிய ஒரு ஸ்டேஜ் இல்லை அது. ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்து பலவிதமான சூழ்நிலையும் எனக்கு ரொம்ப பொருத்தமாக வந்துச்சு. ஸோ நான் பேர் கொடுத்தேன். எனக்கு ஏப்ரலில் என்னை செலக்ட் பண்ணாங்க. நவம்பரில் நான் அண்டார்டிகா போகணும். நான் ஒரு 6 மாதத்தில் அண்டார்டிகா பற்றி எவ்வளோதோ புக்கு படிச்சிருக்கேன், எவ்வளோதோ எக்ஸ்பெடிஷன் படிச்சிருக்கேன். எல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சு, சும்மா படித்தது இல்லை, ரைட்டிங்கில் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன் என்ன நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்னுடைய வின்டரிங், அதாவது என்னுடைய குளிர்கால வாழ்க்கை, என்னுடைய இது உறுப்பினர்களுக்கு எல்லாம் யாருக்குமே கிடைக்க முடியாத அனுபவம். உதாரணத்துக்கு நம்முடைய இந்தியாவுடைய தேசிய கொடி நான் போனப்போ, நான் புதுசாக போகிறேன், அங்கே ஒரு டீம் இருக்குது, நான் போய் ரிசீவ் பண்ண போகிறேன். அங்கே அந்த ஹெலிகாப்டர் போய் இறங்குது. ஸ்டேஷன் ஃபுல்லாக, அந்த பார்த்திங்களே ஸ்டேஷன் ஃபுல்லாக ஐஸில் மூடி இருக்குது. ஹெலிகாப்டரை கண்டுபிடிச்சி இறங்குறோம். அங்கே ஒரு 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 10-15 அடி உயரத்தில் ஒரு மூங்கி கம்பில் இந்தியாவுடைய தேசிய கொடி பறக்குது. ஒரு 4 பேர் அங்கே நின்றுட்டுருக்காங்க. 17 பேர் அங்கே இருக்கிறாங்க. அதில் 4 பேர் மட்டும் நிற்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் புது டீம் வருது. அந்த தலைவர், அந்த டீம்லேயோ அந்த தலைவருக்கோ எந்த விதமான மகிழ்ச்சியோ எந்த விதமான ஆரவாரமோ எதுவுமே கிடையாது. அவர் ஒரு சிகரெட் குடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. நாங்கள் கிட்ட போகிறோம். அந்த ஆய்வுக்குழுவின் தலைவராக ஒரு சயின்டிஸ்ட் தான் ஆய்வுக்குழு தலைவர். அவர் வந்து இந்த சந்தன மாலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தலைவருக்கு போகிறதுக்காக, யார் தலைவர்னு தெரில, எல்லோரும் தாடி மீசோடு இருக்காங்க. தலைவர் முன்னால் வர்றாரு. வந்தோடனே அவருக்கு பார்த்து மேலெல்லாம் போட்டாங்க. நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் கூட வந்த ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டு, அந்த கணேசன் சார் ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய நிலையில் இருக்குது சுச்சுவேஷன், நீங்கள் 1.5 வருஷம் இங்கே இருக்க போகிறீங்க, எப்படி இருக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ நான் சொன்னேன், இந்தியா என்ற மாபெரும் தேசத்தின் ஆய்வுத்தளம் இப்படியா இருக்கும், இப்படியா இருக்கணும். அது வந்து ஏன் இப்படி இருக்குன்னா, உங்களுக்கு இங்கே இருக்கவங்களுக்கு அந்த ஒரு பெருமை கிடையாது. நமது நாடு, நமது இடம்னு ஒரு பெருமை கிடையாது. ஆனால் எவன் ஒருவன் தன்னுடைய செய்கிற வேலையில் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் செய்யலையோ, அப்போ அந்த வேலை எப்படி சிறப்பாக இருக்கும்? நிச்சயமாக சிறப்பாக இருக்க முடியாது. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு சுச்சுவேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா என்னுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள் நீங்கள் அப்படின்னு. இதுதான் கடவுள் அனுபவித்த ஒரு வர மாதிரி. ஒரு பைலட் என்னை கொண்டு வந்து விட்ட பைலட் திரும்ப என்னை ஆட்சிப்புறத்துக்கு வராரு. அது பொதுவாக அப்படி நடக்காது. ஆனால் அவர் வந்தார், ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இது வந்தார். அவர் வாலண்டியர் தானே, நிறைய பேர் வாலண்டியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவர் பண்ணணும், அவர் வராரு, வந்து இறங்குறாரு, வராரு. ஸோ புது டீம் வருது. இப்போ நான் அங்கே இருக்கேன், புது டீம் வருது. ஹெலிகாப்டர் வந்து இறங்குது. 300 அடி தூரத்தில் 2 பக்கமும் 52 நாடுகளுடைய கொடி பறக்குது. 2 பக்கமும் இந்தியாவுடைய தேசிய கொடி 200 அடி உயரத்தில் பறக்குது. என்னை கொண்டாந்து இங்கே விட்டுட்டு போனானே அந்த பைலட் இறங்குறான். இறங்கி வந்து ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிறான். சார் கணேசன் சார், வாழ்நாளையே மறக்க முடியாத அனுபவம் இது. எப்படி பண்ணியிருக்கீங்க? இது அண்டார்டிகாவா இல்லை இது பாம்பே கல்கட்டா மாதிரி ஒரு மாபெரும் ஏதோ ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணது மாதிரி இருக்கிறது 15 பேர், எப்படி இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. இயேசு அழைக்கிறார் என்ற மத பிரச்சார அமைப்பின் கல்லூரி நிர்வாகிகளின் வீடு உள்ளிட்ட 28 இடங்களில் வருமான வரித்துறை அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளது. சோதனையின் பின்னணி என்ன? வெளிநாடு முதலீடுதான் சோதனைக்கு காரணமா? தொகுப்பில் பார்க்கலாம். Jesus calls and God bless you. I, Jesus Christ, have come to give you life. પરંતુ હું ઈસુ ખ્રિસ્ત એટલા માટે આવ્યો કે તને જીવન મળે. I will make you live. અને હું તને જીવાડીશ. I will drive the devil out. சிறிய மத பிரச்சார அமைப்பாக உருவான இயேசு அழைக்கிறார் அமைப்பு இந்த உலகம் முழுவதும் கிளை பரப்பி ஆலமரமாக வளர்ந்துள்ளது. My dear friends, I want to welcome you to the Jesus Calls Prayer Tower. Yes, indeed, it's a place of hope where you can pour out your heart. இந்த அமைப்பின் கல்லூரி நிர்வாகிகளின் வீடு உள்ளிட்ட 28 இடங்களில்
வருமான வரித்துறை அதிரடி சோதனை நடத்தி வரும் நிலையில் பால் தினகரன் மற்றும் அவரது குடும்பத்தாரிடம் தனியாக விசாரித்து வருகின்றனர் அதிகாரிகள். வெளிநாடுகளில் இருந்து வந்த நன்கொடைகள் தான் சோதனைக்கு காரணமா? நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் டிஜிஎஸ் தினகரன். இவர் 1960ஆம் ஆண்டுகளில் சாதாரண மத பிரச்சார கூட்டங்களை நடத்தி உருவாக்கியதுதான் இயேசு அழைக்கிறார் அமைப்பு. இந்த மத பிரச்சார அமைப்பு 20 ஆண்டுகளில் பல்கலைக்கழகம் துவங்கும் அளவிற்கு பிரபலமடைந்தது. இயேசு அழைக்கிறார் நிறுவன தலைவராக இருந்த டிஜிஎஸ் தினகரன் 2008ஆம் ஆண்டு இறந்த பின் அவரது மகன் பால் தினகரன் நிர்வாகியாக இருந்து கவனித்து வருகிறார். 2020ஆம் வருடம் நல்ல நன்மைகளின் ஆரம்பத்தின் வருடமாக இருக்க போகிறது. 2020 is going to be the new beginning of goodness in your life. Year of good beginnings. கோவையில் 720 ஏக்கரில் காருண்யா பல்கலைக்கழகம், தொண்டு அமைப்பு, இவற்றோடு ஆந்திரா, கர்நாடகா, குஜராத், மத்திய பிரதேசம் என இந்தியா முழுவதும் கிளைகள், அமெரிக்கா, ஜெருசலேம், கனடா உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்ட வெளிநாடுகளில் சொந்தமாக ஜெப கோபுரங்கள் என பிரம்மாண்டமாக வளர்ந்துள்ளது இயேசு அழைக்கிறார் அமைப்பு. 24 மணி நேரமும் 10க்கும் மேற்பட்ட மொழிகளில் பிரார்த்தனை செய்ய கால் சென்டர், ஆன்லைன் பிரார்த்தனை, தனிநபர் பிரார்த்தனை, கூட்டு பிரார்த்தனை, தினகரன் குடும்பத்தார் பிரார்த்தனை என ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் நன்கொடை என்ற பெயரில் தனித்தனி கட்டணம் பல நாடுகளில் இருந்து வசூலிக்கப்பட்டு வருகிறது. கல்வி நிறுவனங்கள், பிரார்த்தனை கூட்டங்கள், பல நாடுகளில் இருந்து வரும் நன்கொடைகளில் மோசடி நடைபெற்றிருப்பதாக பகீர் புகார் வருமான வரித்துறைக்கு கிடைத்துள்ளது. இதைத் தொடர்ந்து இயேசு அழைக்கிறார் அமைப்பிற்கு சொந்தமான 28க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். இயேசு அழைக்கிறார் அமைப்பின் தலைமை அலுவலகமான சென்னை அடையாறில் உள்ள அலுவலகம், சென்னை பாரிமுனையில் உள்ள பிரார்த்தனை கோபுரம், கோவையில் உள்ள கல்வி நிறுவனங்கள் என நிறுவனத்தில் தொடர்புடைய இடங்களில் 300க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் வருமான வரித்துறை சோதனை நடைபெறும் காருண்யா பல்கலைக்கழகத்தில் இருந்து இயேசு அழைக்கிறார் அமைப்பிற்கு சொந்தமான சொத்து ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர் வருமான வரித்துறை அதிகாரிகள். பால் தினகரனின் மனைவி, மகன் மற்றும் மகள்கள் பெயரில் வாங்கப்பட்டுள்ள சொத்து விவரங்கள் சிக்கியுள்ள நிலையில் அது பற்றி பால் தினகரன் மற்றும் அவரது குடும்பத்தாரிடம் தனித்தனியாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாடுகளில் இருந்து பெறப்படும் நன்கொடைகள் பற்றிய கணக்குகளையும் அவற்றை நிர்வகிப்பது யார் என்பது தொடர்பாகவும் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்பாக வருமான வரித்துறையின் கூடுதல் ஆணையர் தலைமையில் 15 பேர் கொண்ட குழு பால் தினகரனின் குடும்பத்திடம் விசாரணை செய்து வருகின்றனர். இயேசு அழைக்கிறார் அமைப்பின் வெளிநாட்டு கிளைகள் எத்தனை? அவற்றில் எந்தெந்த வழியாக நன்கொடை பெறப்படுகின்றது? இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள வங்கிக் கணக்குகள் என்ன என்று விசாரணை வளையம் விரிந்து கொண்டே செல்கிறது. வருமான வரி சோதனையின் முடிவில்தான் என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன என்பது உள்ளிட்ட விவரங்கள் வெளிவரும் என்கின்றனர் அதிகாரிகள். இதனிடையே கோவை காருண்யா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள வீட்டில் பால் தினகரனிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பால் தினகரனின் மனைவி, மகள்கள் மற்றும் மகனிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பெறப்பட்ட நன்கொடைகள், முதலீடுகள் குறித்தும் கூடுதல் ஆணையர் தலைமையிலான 15 பேர் கொண்ட குழு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. காலை 7 மணி முதல் இந்த வளாகத்தில் சோதனை நடைபெற்று வருகிறது. பால் தினகரனுக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரக்கூடிய சோதனைகளில் சிக்கிய பல்வேறு ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் பல்கலைக்கழகத்திற்கு கொண்டு வந்து ஆய்வு செய்து வருகின்றனர். நீர் மேலாண்மை தொடர்பாக ஹார்பிக் மற்றும் நியூஸ் 18 ஆகியவற்றின் முன்னெடுப்பான மிஷன் பாணியின் ஒரு பகுதியாக வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள வாட்டர்தானுக்கு பெரும் ஆதரவு கிடைத்து வருகிறது. அவற்றில் ஒரு சிறப்பு குரல் பாலிவுட் பிரபலம் பூமி பெட்னேகர். स्वच्छता और पानी। किसी ने कहा था लोग प्यार के बिना रह सकते हैं, पानी के बिना कोई नहीं। आइए हम एकजुट हो जाएं हमारी जीवन रेखा को बचाने के लिए। जुड़िए न्यूज 18 मिशन पानी के संग और बनिए जल रक्षक। हमको बचानी है ये जिंदगानी।
விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். நில ஆக்கிரமிப்புகள் தொடர்பான தனிநபர் புகார்களை பொதுநல வழக்காக கருத முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. அரசு நில ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி சண்முகம் என்பவர் தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சட்ட விதிகளை பின்பற்றி மனுதாரரின் மனுவை பரிசீலித்து முடிவெடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தனிப்பட்ட முறையில் வழக்கு தொடரலாம் என்றும் பொதுநல வழக்காக தொடர முடியாது என்றும் கூறி வழக்கை முடித்து வைத்தனர். தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் பொதுத் தேர்வு எழுதும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக பள்ளிகள் செவ்வாய்க்கிழமை திறக்கப்பட்டன. கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சுகாதாரத்துறை மூலம் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிருமி நாசினி தெளிப்பு, பள்ளி வளாகத்தை சுத்தப்படுத்துதல் ஆகிய பணிகள் குறித்து நாள்தோறும் பள்ளிக்கல்வித்துறையின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. திரைப்படங்கள் வெற்றி பெற்றதாக காண்பிக்க வசூலை மிகைப்படுத்தி காண்பிப்பதாக மாஸ்டர் திரைப்படம் குறித்து தமிழ்வளத்துறை அமைச்சர் பாண்டியராஜன் சூசகமாக சாடியுள்ளார். ஆவடி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 6 கோடி மதிப்பிலான சாலை அமைக்கும் பணிகளுக்கு அமைச்சர் பாண்டியராஜன் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், திரையரங்குகளில் 50% இருக்கைகளுக்கு மேல் நிரப்பப்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நார்மலா ஒரு ஃபிலிம் வெளியே வர்றப்போ இத்தனை கோடி அத்தனை கோடின்னு ஹேஷ்யங்கள் பரப்பப்படுவது நிஜம். உங்களுக்கு எல்லா படத்துலையும் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு பக்கம் அவங்க டேக்ஸ் கட்டணுன்ற ஒரு கட்டாயம் இருந்தாலும், இன்னொரு பக்கத்தில் படம் வெற்றி என்று சொல்கிறதுக்காக ஒரு இருக்கிறது 2 கோடினா 20 கோடின்னு சொல்கிறது இயற்கையான ஒரு விஷயம். எங்களை பொறுத்த வரைக்கும் மீடியா ரிப்போர்ட்ஸ் வச்சு நாங்கள் இதை எடுக்க போகிறதில்ல. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பிரசித்தி பெற்ற நாகராஜா கோவிலில் தை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் சுவாமி நாகராஜருக்கு தினமும் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெற உள்ளன. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்ட விழா வரும் 28ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொடியேற்ற விழாவில் தமிழகம் மட்டுமின்றி கேரளாவிலிருந்தும் அதிக அளவிலான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் அருகே நோயாளிகளிடம் அதிக கட்டணம் வசூலிப்பதாக வந்த புகாரை அடுத்து தனியார் மருத்துவமனைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். வேப்பம்பட்டைச் சேர்ந்த ராகவன் என்பவர் சிறுநீரக பாதிப்பு காரணமாக திருநென்றூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மருத்துவர்கள் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்தனர். இதற்காக மருத்துவமனை நிர்வாகம் கூடுதலாக 23,000 ரூபாயை கேட்டு அவரை மருத்துவமனையிலேயே வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தார். இது தொடர்பாக உறவினர்கள் வருவாய் கோட்டாட்சியரிடம் புகார் அளித்தனர். குற்றச்சாட்டு நிரூபணமானதை அடுத்து ஆட்சியரின் உத்தரவுப்படி அதிகாரிகள் மருத்துவமனைக்கு சீல் வைத்தனர். அலிபாபா நிறுவனமும் சீனாவின் பெரும் பணக்காரருமான ஜாக்மா 3 மாதங்களுக்கு பிறகு பொதுவெளியில் தோன்றினார். தன்னுடைய நிறுவனத்தின் வளர்ச்சியை தடுக்கும் வகையில் சீன அரசு சில கோட்பாடுகளை வகுப்பதாகவும் பழமைவாதத்தை அந்நாட்டு அரசு கைவிட வேண்டும் எனவும் ஜாக்மா அரசை வெளிப்படையாக விமர்சித்திருந்தார். அதையடுத்து கடந்த அக்டோபர் மாதம் முதல் பொதுவெளியில் தோன்றாத ஜாக்மா அரசால் பல இன்னல்களுக்கு ஆளானதாகவும் அவர் வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் அந்நாட்டில் ஊரக பகுதியைச் சேர்ந்த 100 ஆசிரியர்களுடன் காணொலி வாயிலாக கலந்துரையாடிய ஜாக்மா பெருந்தொற்று முடிந்ததும் உங்களை நேரில் சந்திக்கிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார். கள்ளிச்செடிகளில் பழுக்கும் டிராகன் ஃப்ரூட் என்ற பழத்தின் பெயரை கமலம் என மாற்ற குஜராத் அரசு முடிவு செய்துள்ளது. தோட்டக்கலைத்துறை நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் விஜய் ரூபானி, பழத்திற்கு டிராகன் என பெயர் இருப்பது ஏற்புடையதல்ல என்றும், தாமரை வடிவில் காட்சியளிக்கும் இந்த படத்திற்கு சமஸ்கிருத மொழியில் தாமரையை குறிக்கும் கமலம் என பெயர் சூட்டவும் திட்டமிட்டுள்ளதாக கூறினார். மேலும் அதற்கான காப்புரிமை பெறவும் உள்ளதாக விஜய் ரூபானி கூறியுள்ளார். இந்த பெயர் மாற்றத்திற்கு பின்னணியில் எந்த அரசியல் நோக்கமும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். குஜராத்தின் தாமரையை சின்னமாக கொண்ட பாஜக ஆட்சி செய்து வருகிறது. திருவனந்தபுரம் விமான நிலையம் தனியார் மயமாகும் விவகாரத்தில் மத்திய அரசு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படுவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவனந்தபுரம் விமான நிலையம் குறித்து கேரள சட்டசபையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், விமான நிலையத்தை தனியார் மயமாக்க கேரள அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் கூறினார். வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முன்பே அதானி குழுமத்துடன் மத்திய அரசு ஒப்பந்தம் செய்துள்ளதாக கூறினார். மாநில அரசின் தேவைகளை மத்திய அரசு தொடர்ந்து நிராகரித்து வருவதாகவும் சாடினார்.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சாதி பெயரை கூறி திட்டியவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கல்லூரி மாணவர் குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரம் பகுதியில் வசிக்கும் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் பாரதிதாசன் அங்கு உள்ள சலூன் கடைக்கு முடித்திருத்தம் செய்ய சென்றுள்ளார். அப்போது அங்கு இருந்த வாடிக்கையாளர் ஒருவர் மாணவரை சாதி பெயரை கூறி திட்டியதுடன் அடித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் இதனால் நீதிமன்றத்தை நாடவுள்ளதாகவும் மாணவர் பாரதிதாசன் தெரிவித்துள்ளார். என்ன இந்த மாதிரி ஜாதி பேரை கேட்டு நான் சொல்லலான்றதுக்காக என்னை அடித்து துன்புறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் சொன்னதுக்கு ஓ மேலேயும் வழக்கு போடுவேன், அவர் மேலேயும் வழக்கு போடுவேன், நீ படிக்கிற பையன் எம்எஸ்சி வேறு படிக்கிறேன்ற ஓ மேலே வழக்கு போட்டால் இதாகிடும், பேசாமல் சுமூகமாக போங்க, நான் பிரச்சனையை முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை சார் என்னால் சுமூகமாலாம் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து 16ஆம் தேதி கொடுத்தேன். கிட்டத்தட்ட இன்னைக்கூட சேர்த்து 4 நாளாச்சு, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. விருதுநகரில் தொட்டிலில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி கயிறு இறுகி மூச்சு திணறி இறந்தது அப்பகுதியினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இளவரசன் என்பவர் வேலைக்காக வெளியூர் சென்றிருந்த நிலையில் வீட்டில் அவரது மனைவி பாமா தனது 2 குழந்தைகளுடன் இருந்துள்ளார். இந்நிலையில் பாமா சமைத்துக் கொண்டிருந்த போது தொட்டிலில் பாமாவின் 6 வயது மகள் அபர்ணா விளையாடியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக தொட்டில் கயிறு இறுக்கியதில் விளையாடிய நிலையிலேயே மூச்சு திணறி சிறுமி அபர்ணா இறந்துள்ளார். தகவல் அறிந்த விருதுநகர் மேற்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடகத்தில் மீன்பிடி வலையில் சிக்கிக்கொண்ட யானை 8 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்டது. HD கோட்டை தாலுகாவில் செவ்வாய் அதிகாலையில் நுகு என்ற நீர்த்தேக்கத்தை யானை நீந்தி கிடக்க முயன்றது. அப்போது நீர்த்தேக்கத்தில் சட்டவிரோதமாக போடப்பட்டிருந்த மீன் வலையில் யானையின் கால் சிக்கிக்கொண்டது. இதனால் நீந்த முடியாமல் யானை தவித்து வந்தது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானையை மீட்க முயன்றனர். ஆனால் பயந்து போன யானை அருகில் அவர்களை வரவிடாமல் விரட்டியது. பின்னர் வந்த தீயணைப்பு வீரர்கள் சிறிய கொக்கிகளின் உதவியுடன் யானையின் காலில் சிக்கியிருந்த வலைகளை லாபகமாக நீக்கினர். 8 மணி நேரத்திற்கு பின் யானை நீர்த்தேக்கத்தை கடந்து காட்டிற்குள் சென்றது. மேற்கு வங்கத்தில் பனிமூட்டத்தால் எதிரே வரும் வாகனம் தெரியாமல் அடுத்தடுத்த வாகனங்கள் விபத்தில் சிக்கியதில் 13 பேர் உயிரிழந்தனர். சுராபந்தர்லால் பள்ளியிலிருந்து சிறிய தனியார் பேருந்தில் திருமண வீட்டார் தூப்குரிக்கு சென்றனர். தேசிய நெடுஞ்சாலையில் ஜல்தகா பாலம் அருகே டாடா மேஜிக் வாகனம் ஒன்று முதலில் லாரி மீது மோதி பின்னர் எதிர் திசையில் வந்த திருமண வீட்டாரின் பேருந்து மற்றும் மற்றொரு கார் மீது மோதியது. இதில் தாறுமாறாக ஓடிய பேருந்து மீது லாரியில் இருந்த பாறைகள் விழுந்தன. இந்த விபத்துகளில் 6 பெண்கள் 4 சிறுவர்கள் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். 18 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். I, Joseph R. Biden Jr., do solemnly swear. I, Joseph R. Biden Jr., do solemnly swear. வல்லரசு தேசத்தின் புதிய அதிபராகும் ஜோ பைடன், துணை அதிபராகும் தமிழகத்தின் கமலா ஹாரிஸ். இன்று இரவு 9:30 மணி முதல் நேரலையில். பனிப்பாறைகள் நிறைந்த இமயமலை சாரல் தொடங்கி உலகின் மிக ஈரமான காடுகள் அமைந்துள்ள மேகாலயா வரையும், அசாமில் உள்ள மகா பிரம்மபுத்திரா நதியில் தொடங்கி நிலத்தடி நீர் அருகி வரக்கூடிய ராஜஸ்தான் மற்றும் தமிழகம் வரையும், வறண்ட குளிர் பாலைவன பிரதேசமான லடாக்கில் இருந்து உவர் சதுப்பு நிலங்கள் அடங்கிய டாமன் வரை இந்தியாவில் நிலவக்கூடிய தண்ணீர் பிரச்சனைகள் வெவ்வேறு முகங்களை கொண்டவை. அவற்றில் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். स्वच्छता और पानी, सोचो तो क्यों है आज सहमा सहमा पानी, ये चुपचाप पानी क्यों? चलो बदल दे ये कहानी, कहानी बचा ले निशानी हम। पूछेगी धरती तब कहा थे तुम, नदी रो रही थी तब कहा थे तुम, स्वच्छता
இந்திய ராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்பே நம்முடைய வாழ்க்கை சிறக்க காரணம் என்கிறார் நடிகை திவ்யா துரைசாமி. நாமளும் நம்மளுடைய குடும்பங்களும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விழாக்களையும் சந்தோஷமாவும் சுதந்திரமாவும் கொண்டாடுறதுக்கு முக்கிய காரணம் எல்லையில நம்மளை பாதுகாத்து நிக்கிற ராணுவ வீரர்கள். அவர்கள் அவங்க குடும்பங்களையும் சந்தோஷத்தையும் இங்கேயே விட்டுட்டு பணியிலையும் பாலைவனத்திலையும் நமக்காக போராடுறாங்க. அவங்கள ஒரு சுதந்திர தினம் அன்னைக்கு மட்டும் இல்லாம, ஒரு குடியரசு தினம் அன்னைக்கு மட்டும் இல்லாம, அல்லது ஒரு எல்லையில் ஏற்பட்ட சண்டையின் போது ராணுவ வீரர்கள் உயிர் நீத்தார்கள் அப்படிங்கிற செய்தி படிக்கும் போது மட்டும் இல்லாம, நம்ம சந்தோஷமா இருக்கிற ஒவ்வொரு நாளுமே நினைவு கூற வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொரு குடிமகனின் கடமைன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில ராணுவ வீரர்களுடைய தியாகத்தையும் வீரத்தையும் போற்றும் வகையில நியூஸ் 18 தமிழ்நாடு முன்னெடுத்திருக்கிற இந்த ஜெய்ஹிந்த் நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.